நீண்ட கடிதம் எழுதுவதற்கு பதிலாக மன்னிப்பு கேட்கலாமே. கமலஹாசன் கன்னட மொழி விஷயத்துல பேசுனது தவறு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கடிதம் எழுதி விளக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக சிம்பிளா மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாமே, தேவையில்லாம எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு தமிழிசை அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இதற்கு சமூக வலைதளத்துல மக்களே பதிலடி கொடுத்துட்டு வராங்க. என்ன அப்படின்னா, மன்னிப்பு கேட்கக்கூடிய பரம்பரையிலிருந்து வந்த நீங்க இப்படிதானே பேசுவீங்க, எதற்காக மன்னிப்பு கேட்கணும்? கமலஹாசன் ஒன்னும் தவறாக பேசல, இல்ல வரலாற்று திருச்சி பேசலையே. வரலாற்று ஆய்வுகள் படி பல்வேறு ஆய்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ல இருந்துதான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகள் உருவெடுத்திருக்கு அப்படின்னு. இந்த விஷயத்துல தமிழிசை அவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றார்? நீங்களும் ஒரு தமிழ், அவங்க அப்பா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தமிழ் அறிஞர், அவருடைய மகளாகிய நீங்கள் இந்த விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கணுமா? அது பிஜேபி இருக்கிறதுனாலே மன்னிப்பு கேட்கறது உங்களுக்கு இயல்பா வருமா அப்படின்னு மக்கள் கேட்கிற அளவுக்கு இப்ப ஆயிருக்குது. இந்த விஷயத்துல இதே பாஜக கூட தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாரு. இந்த விவகாரத்தை குறித்து எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் எந்த வாயுமே திறக்கல. மக்களாகிய நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.